Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோலையும் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்டட் லெசன் தான் பார்க்க போகிறோம். கிரிஜா ராஜேஷ் அப்படின்றவங்க ஹேவ் ஹேட் பற்றி டீட்டெயில் லெசன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட லெசனை நான் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் இங்கே மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், now let's get started with today's lesson. ஸோ இந்த have had, has had இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்சஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஐவி யூதேக்கு ஹேவ் ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள், ஹீ ஷீட்டுக்கு ஹேஸ் ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் ப்ளஸ் பாஸ் பார்ட்டிசிபிள். இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு இருக்கிறதா இந்த சென்டென்ஸுடைய மெயின் வேர்ப். have, has, had இதெல்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ have had, has had இதிலெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கிற have, has, had வந்து ஹெல்பிங் வேர்ப். செகண்டாக இருக்கிற had இருக்குது பார்த்தீங்களா, இது மெயின் வேர்ப். ஓகே, ஸோ இது மெயின் வேர்ப், அதாவது ஹேவுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மான ஹேடை நம்ம இங்கே மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஈட்டோட பேஸ் ஃபார்ம் வந்து ஈட், பாஸ்ட் டென்ஸ் வந்து ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் ஈட்டன். ட்ரிங்க், drank, drunk. அதே மாதிரி have, அதோட past tense had, past participle is also had. ஓகே, ஸோ இப்போ இந்த have எந்த மாதிரி அர்த்தத்தில் இந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக காமனாக யூஸ் பண்ணுறது eat, drink, possession, அப்புறம் experiences. இது இல்லாமல் சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வேறு வேறு மீனிங்லேயும் வரும். பட் காமனாக யூஸ் பண்ணுறது இந்த 4 தான். ஓகே, ஸோ இப்போ இது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஏட் இட்லி, நான் இட்லி சாப்பிட்டேன். சிம்பிள் பாஸ்டில் சொல்லியிருக்கோம். ஸோ ஏட் வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த ஏட்டுக்கு பதிலாக நான் ஹேவை யூஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கும் போது ஹேவுடைய பாஸ்ட் டென்ஸான ஹேட் யூஸ் பண்ணோம். ஐ ஹேட் இட்லி. ஓகே, அப்படின்னா நான் இட்லி சாப்பிட்டேன். ஸோ இதை நெகட்டிவில் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ டிட் நாட் ஈட் இட்லி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லும் போது ஐ டிட் நாட் ஹேவ் இட்லி, நான் இட்லி சாப்பிடலை. ஓகே, ஸோ ஈட்டுக்கு பதிலாக நம்ம ஹேவ் யூஸ் பண்ணோம். ஏட்டுன்னு வர இடத்துல ஹேட் யூஸ் பண்ணோம். ஈட்டுன்னு வர இடத்துல ஹேட் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, கொஷனாக கேட்கும் போது டிட் யூ ஈட் இட்லி, டிட் யூ ஹேவ் இட்லி, ஈட்டுக்கு பதிலாக ஹேவ். இதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ஹாவ் ஈட்டன் இட்லி, ஸோ ஐ ஹாவ் ஈட்டனுக்கு பதிலாக ஹேட். ஸோ ஹேவ் ஹேட் வந்துடுச்சு இல்லையா? ஐ ஹாவ் ஹேட் இட்லி, நான் இட்லி சாப்பிட்டேன். ஸோ ஈட்டுன்ற கான்டெக்ஸ்டில் இது யூஸ் பண்ணியிருக்கோம். I have not eaten idli. So I have not eaten க்கு பதிலா had idli. I have not had idli. அடுத்து கொஷனாக கேட்கலாம். Have you eaten idli? ஸோ ஈட்டனுக்கு பதிலாக had. Have you had idli? இட்லி சாப்பிட்டியா? ஓகே, ஸோ இட்லின்னு இந்த தடவை சொல்கிறதுனால எனக்கு இட்லி பிடிக்கும்னு நினச்சிக்காதீங்க. ஐ எம் மோர் ஆஃப் அ தோசா பர்சன். ரைட், அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது ஐ ஹேட் ஈட்டன் இட்லி. ஸோ ஈட்டனுக்கு பதிலாக had. I had idli. ஓகே, I had not eaten idli. I had not had idli. had வியர்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி வரலாமா? எஸ், வரலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது, ஏதாவது டீ காஃபி குடிக்கிறது, பொசஷனில், எக்ஸ்பீரியன்ஸில், ஸோ இது மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம இந்த ஸ்ட்ரக்சரில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து கொஷனாக கேட்கும் போது had you eaten idli? had you had idli? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ தெரியலனா நான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ஈட்ன்ற கான்டெக்ஸ்டில் மட்டும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். மற்ற கான்டெக்ஸ்ட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ ஹவ் ஹேட் 4 idlis ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட், ஸோ ஐ கான்ட் ஈட் திஸ். நான் 4 இட்லி சாப்பிட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் 4 இட்லி சாப்பிட்டுட்டேன், ஸோ என்னால் இதை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஐ ஹவ் ஹேட் 4 idlis ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட். ஸோ கான்ட்ராக்ட் பண்ணி ஐ ஹேவ் தனித்தனியாக சொல்லாமல் ஐவ் ஹேட் 4 idlis ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட், ஸோ ஐ கான்ட் ஈட் திஸ். ஆல்ரைட், அடுத்தது பாருங்கள். ஷீ ஹஸ் ஹேட் சம் ப்ராப்ளம்ஸ் வித் ஹர் காலிக்ஸ் ரீசென்ட்லி. ஓகே, ஷீ ஹஸ் ஹேட் சம் ப்ராப்ளம்ஸ். ஷீ ஹேஸ் ஹேட், ஷீன்னு இருக்கிறதுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே ஐன்னு இருந்ததுனால ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டுன்ற கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஷீ ஹஸ் ஹேட் some problems with her colleagues recently. Okay, she had some problems with her colleagues recently ன்னு சொல்லக்கூடாதா? இல்லைனா she has மட்டும் சொல்லக்கூடாதா? தாராளமாக சொல்லலாம். ஸோ she hadன்னு சொன்னீங்கன்னா அவளுக்கு இருந்தது, ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஓகே, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது she has problems.
ஷி ஹஸ் ஹேட்னா அவளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு, ரீசெண்டாக அவளுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவள் இதை பண்ணுறா. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட யூசேஜ் என்னென்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதோட எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்குன்னும் போது தான் நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நான் இன்னொரு வீடியோலையும் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வேணா இங்கே அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் ஷீ ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ்ட் வந்து V3 ஃபார்மில் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஹேஸ் பக்கத்தில் V3 ஃபார்மில், அதுக்கு பதிலாக நம்ம ஹேவ் உடைய V3 ஃபார்மான ஹேடை யூஸ் பண்ணோம். ஷீ ஹஸ் ஹேட் சம் ப்ராப்ளம்ஸ் வித் ஹர் காலிக்ஸ். ஆல்ரைட்? He has had a hectic day at work. He has had a hectic day. Hectic dayனா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல், பிஸி டே அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ he has had a hectic day at work அப்படின்னா அவனுக்கு இன்றைக்கி ஒரு நாள் வந்து ரொம்ப பரபரப்பாக ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸோ அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறோம். he has had. ஓகே, வெறும் he hadன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ that's why he slept அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ he has had a hectic day at work, so please don't disturb him. அவனுக்கு இருந்திருக்குப்பா, ஸோ அதை நீங்கள் அதனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ சிம்பிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி he had-ஆ he has had-ஆன்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது, they have never had anything like this before. இல்லை நெவருக்கு பதிலாக they have not had anything like this before. ஓகே, ஸோ நெவர் சொல்லும் போது அந்த நெகட்டிவை நம்ம கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி, அவங்கக்கிட்டே இருந்ததே இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம் இந்த சென்டென்ஸ்க்கு? அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. ஏன்னா ஜஸ்ட் இருந்தது இல்லைன்னா ஹாவ் நாட் ஹேட். ஓகே, ஸோ பொசஷன் இந்த கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தே ஹாவ் ஹேட் சம்திங் லைக் திஸ் ஆல்ரெடி. இது மாதிரி அவங்க ஏற்கனவே ஒன்று வச்சுருந்துருக்காங்க. தே ஹாவ் ஹேட். வச்சுருந்தது இல்லைன்னு சொல்லும்போது தே ஹாவ் நாட் ஹேட் எனிதிங் லைக் திஸ் பிஃபோர். ஆல்ரைட்? கொஸ்டினாக கேட்கும்போது, ஹாவ் யூ எவர் ஹேட் எனி ஒன் டு ஹெல்ப் யூ? உனக்கு ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் யாராவது இருந்திருக்காங்களா? எப்போயாவது உனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்களா? எவர், எப்போயாவது இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, ஸோ இதுவும் ஆக்சுவலி பொசிஷன் மாதிரின்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ உனக்கு இருந்திருக்காங்களா, ஓகே, அவங்க வச்சுருந்துருக்காங்களா, இந்த மாதிரி இருந்தது, ஒருத்தவங்களுக்கு இருந்தது இல்லை ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, இந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்லும் போது நம்ம யூஸ்வலி ஹேவ் தான் சொல்லுவோம். அதை பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லும் போது ஹேவ் ஹேட். ஓகே, ஹேவ் பக்கத்தில் அதோடைய ஹேவுடைய V3 ஃபார்மான ஹேடை யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகே, ஹவ் யூ எவர் ஹேட் எனி ஒன் டு ஹெல்ப் யூ? அடுத்தது ஹேட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேட் வந்து ஹெல்பிங் வேர்பாகவும், செகண்ட் ஹேட் வந்து ஹேவுடைய V3 ஃபார்மான மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஹீ ஹேட் ஆல்ரெடி ஹேட் த பீட்சா பிஃபோர் ஐ ரீச்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட யூசேஜ் என்ன? ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் நடக்கும்போது அதில் எது முதல்ல நடந்ததோ அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஹீ ஹேட் ஆல்ரெடி ஹேட் த பீட்சா. நான் போகிறதுக்கு முன்னாடியே அவன் பீட்சாவை சாப்பிட்ருந்தான். ஹீ ஹேட் த பீட்சா ஆல்ரெடி அப்படி சொல்கிறத விட இங்கே ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும் இல்லையா? ஸோ அவன் பீட்சா சாப்பிட்டு தான் முதல்ல நடந்தது. ஸோ அதுக்கு ஹீ ஹேட் ஆல்ரெடி ஹேட் த பீட்சா பிஃபோர் ஐ ரீச்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன். She had a lot of coffee already. That's why I didn't offer her anymore. அவள் ஏற்கனவே நிறைய காஃபி குடிச்சிருந்தா. ஓகே, அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் அவளுக்கு ஆஃபர் பண்ணல, இன்னும் நான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே அவள் நிறைய காஃபி குடிச்சிட்டா. நிறைய காஃபி பர்சன் இருப்பாங்களே, நிறைய காஃபி குடிப்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ ஏற்கனவே நிறைய காஃபி குடிச்சிருந்தா, அதனால தான் நான் இன்னும் அவளுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, she had drunk லாட் ஆஃப் காஃபி ஆல்ரெடி. இப்படி சொல்லும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ட்ரங்க்ன்றது ஒரு ஆடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரங்க் அப்படின்ற கான்டெக்ஸ்டில் ட்ரங்க் இல்லையா? ட்ரங்க் வந்து V3. ஸோ ஹேவுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மான ஹேடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீ ஹேட் அ லாட் ஆஃப் காஃபி ஆல்ரெடி. ஸோ தட்ஸ் வை ஐ டிட்ன்ட் ஆஃபர் ஹர் எனிமோர். அடுத்தது, ஐ had 10 years of experience in this field when I turned 30. ஓகே, எனக்கு 30 வயசு ஆனப்போ நான் இந்த ஃபீல்டில் எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அகெயின் இங்கேயும் நம்ம ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி பேசுகிறோம். 30 வயசு ஆனது, அந்த ஆனப்போ எனக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு பர்சன் இல்லையா? ஸோ மேபி ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து அவங்களோட மேபி சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்கிறாங்க, இந்த வருஷம் இந்த ஃபீல்டில் எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எனக்கு 30 வயசு ஆனப்போ எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற கேட்டகரியில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ had 10 years of experience when I turned 30. Alright?
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த டென்ஸில் நாம் ஈட், ட்ரிங்க், பொசஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுறப்போ அந்த வேர்ட்ஸுக்கு பதிலாக ஈட், ட்ரிங்க், எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வேர்ட்ஸுக்கு பதிலாக நம்ம ஹேவை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஹேவுடைய V3 ஃபார்மான ஹேடை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஹேவ் ஹேட், ஹேஸ் ஹேட், ஹேட் கிடைக்குது. ஆல்ரைட், as simple as that. ஸோ இங்கே நான் 5 questions கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். அவனுக்கு காலில் 2 சர்ஜரி நடந்திருக்கு. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது, எனக்கு இங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஓகே, அகெயின் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் இது. அவங்க வருவதுக்கு முன்னாடி அவள் லஞ்சு சாப்பிட்ருந்தா. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட், 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது. வரதுக்கு முன்னாடி அவள் சாப்பிட்ருந்தா. அவங்க இந்த உணவை நிறைய தடவை சாப்பிட்ருக்காங்க. அவங்க இந்த ஃபுட்டை நிறைய தடவை சாப்பிட்ருக்காங்க. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அவள் ஏதாவது சாப்பிட்டாளா? அகெயின் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கொஷின் டைப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் எனக்கு கீழே காமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பொங்கல் ஜோஷில் இருப்பீங்க. ஐ நோ, அட்வான்ஸ் விஷஸ் டு யூ ஆல். பட் ஸ்டில் இட் wouldn't take more than 5 minutes to try these questions. So definitely try and leave a comment. Okay, கண்டிப்பாக நான் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். Thank you so much for watching this video till the end. I'll see you all in the next video with a new set of lessons. Till then, take care and bye.